ஓகே, பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குள்ள நாம் கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜெபித்து நம்ம இன்றைக்கான பாடத்தை துவங்கலாம். எங்களை நேச நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளுக்கு நம்மளை கூட்டி சேர்த்திங்க. இது மட்டுமாக அநேக காலையில் கற்றிருக்கிறோம். இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேகம் உண்டு. அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை கிருபை இன்றைக்கு கூட எடுக்கிற பாடத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அது புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நோட்ஸில் ஆரம்பித்து 7 நோட்ஸ், 12 நோட்ஸ், ஸ்கேல்ஸ், மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், ரிலேட்டிவ் மைனர், அப்புறம் சவுண்ட் மேட்ச் எப்படி பண்ணுறது, அப்புறம் மேஜர் கார்டு ஃபார்மேஷன், ஸோ வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் ஒரு லெசன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானம் செஞ்சுட்டு நம்ம போகலாம். ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸை நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும். போன கிளாஸில் ஒருத்தர் 3 தடவை போட்டிருந்தார். நானும் 3 தடவை பார்த்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நான் இது ஃபஸ்ட் டைமாக இருக்குமோ, போடாமல் விட்டுருப்பாங்களோ அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா வேண்டாம், போடாமல் விட்டுருங்க. திரும்ப திரும்ப போடுறதுனால எனக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. டைம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அட்டெண்டன்ஸ் போடலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ அதே போல் கிளாஸ் ஆரம்பித்தோடனே கமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் போடுங்க. இல்லாட்டி கிளாஸ் முடியும் பொழுது போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நிறையா காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவங்களுக்கு கற்பனைகள் கொடுத்திருந்தார், கட்டளைகள் கொடுத்திருந்தார், அவங்க நடக்க வேண்டிய பிரமாணங்கள்லாம் நிறையா கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாடு வரும் பொழுது நமக்கும் நிறைய பிரமாணங்கள், கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். ஸோ இன்றைக்கி அநேக விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியம் புதிய ஏற்பாடு நம்ம செய்ய முடியாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா சில சேஞ்சஸ் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமே கிறிஸ்டியானிட்டியில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, எதெல்லாம் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக இருக்கிறனால ஒரு நேரம் அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு இதை நம்ம செய்யணும் அப்படின்னு பேசுவாங்க பழைய ஏற்பாட்டில். இன்னொரு தடவை அதே வசனத்தை எடுத்து வச்சு செய்யக்கூடாதுன்னு பேசுவாங்க. ஏன்னா இந்த ஒரு டைல் மாலையே அப்படியே இருப்பாங்க. ஒரு நேரம் படிக்கிறப்போ நமக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு தோணும், ஒரு நேரம் படிக்கிறப்போ நமக்கு இதெல்லாம் உண்டு செய்யணும். அதுபோல் பழைய ஏற்பாடு விஷயங்களை கொண்டு நிறையா இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறோம். சரியா? அந்த குழப்பங்கள் உண்டு, அந்த டெய்ல் மறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவர் சொன்னது தான், ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் தான், ஆண்டவர் சொன்ன முக்கியமான விஷயந்தான் செய்யுங்க அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை செய்யக்கூடாது, இல்லை செய்ய முடியாது, அது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதாவது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அப்ளிகபிள் ஆகிற இந்த விஷயம் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது, அவங்களுக்கு பொருந்துகிற இந்த விஷயம் நமக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், என்ன? ஒரு குழு கொடுக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விருத்த சேதனம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தார்? கட்டாயமாக எல்லாருமே செய்யணும். அது அந்த 8ஆம் நாள் இல்லை, 8ஆம் நாள் எல்லாருமே பண்ணியிருக்கணும். அது ஒரு உடன்படிக்கை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, விருத்த சேதனம் அப்படிங்கிறது நமக்கு செய்ய வேண்டியது இல்லை. அது நல்லா தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதுபோல் நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு, சில விஷயங்கள் நேரடியாக சொல்ல, பட் நம்ம அந்த எசன்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? பாஸ் ஓவர், பஸ்கா, நம்ம அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவங்க எடுத்த மாதிரி அந்த பண்டிகை ஆசை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, உன்னை போல் பிறரை நேசி. குட், வெரி குட். ஸோ நம்ம பஸ்காவை அதை ஆசிரியர் நம்ம வேறு ஒன்று நம்ம நினைவு கூறுறோம், கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுறோம். கண்ணுக்கு கண், பல்லு பல் நல்ல ஒரு விஷயங்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்தது தான், ஆனால் அது புதிய ஏற்பாடு நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. வேறு என்ன அப்ளிகபிள் ஆகாது? ரோவின் ரூல் நம்பர் 61 அப்ளிகபிள் ஆகாதா? சரி,
யோசிச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்கள். மெர்லின் பிரைசி டி ரோல் நம்பர் 46 அப்ளிகல் ஆகாது. கொஸ்டின் கமெண்ட் போடுறப்ப அட்டெண்டன்ஸ் போடாதீங்க என்ன, கடைசியில் போட்டுருங்கன்னு இப்போ தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நாங்கள் நடுவில் தான் போடுவோம் அப்படின்னு விளையாட பிடிக்க கூடாது. வேறு யாருக்கு எதுவுமே தோணலையா? ஓகே கடைசியில் போட்டுருங்க. ரெண்டே ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க, சிஸ்டர் பிரியாவும் எலிஷா வெங்கட். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். சர்வாங்க தகன பலி. பழைய ஏற்பாட்டை பலி செலுத்தினாங்க. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது போல் பார்த்திங்கன்னா செஞ்சாங்க. பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்தி ஜனனுடைய பாவத்துக்காக ஒரு மன்னிப்பு கேட்பார்லாம் வாசிச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தான் செய்ய சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நமக்கு ஒரே தரம் அவர் நமக்கு பலியாக அவர் மறைச்சிட்டார். நம்ம என்ன பண்ண தேவையில்லை. வருஷம் மாதமோ வாரம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருபலி அப்படின்னு வச்சு ஒரு தடவையும் இயேசு பலி செலுத்துகிறாங்களாம். பலி செலுத்தி அந்த அப்பம் திராட்சைலாம் ரத்தமாகவே மாறிடுது அப்படின்னு அவங்க அதான் திருபலின்னே அவங்க வந்து இன்னமும் அழைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம பலி செலுத்த வேண்டியது இல்லை. அப்போது உயிர் பலி இட்டார்கள், இப்போது ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். குட். அதுவும் பலியில் வந்துடுது. ப்ரீஸ்ட் ஹேவ் டு வியர் ஈப்போர்ட்ஸ் வைல் கோயிங் இன்சைட் த டேபர்னாக்கிள். ஸோ ஆசாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தார். ட்ரெஸ் எங்கே இருக்கணும், எப்படி பரிசுத்தப்படுத்தணும், லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும். இவங்க கோத்திரத்துலாம் லேவி கோத்திரத்துலேயே ஆரோனுடைய குமாரர்கள் இவங்க தான் வரணும். அவங்க எப்படி உடை இருக்கணும், என்ன கலர் நூல் யூஸ் பண்ணணும், அவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருந்தார் சில சட்டத்திட்டங்கள்லாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் என்ன நமக்கு அப்படி ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது யூனிஃபார்ம்லாம் கொடுக்கல. ஆனால் சொல்லும்பொழுது நீ அவங்களில் ஒருத்தனாரு, உனைய தனியாக காமிச்சிக்காத. உலக மக்கள் அப்படி என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க, நீங்கள் சகோதரா இருக்கிறீங்க, அவங்களில் ஒருத்தனாக இருங்க அப்படின்னு சொன்னார். பரிசேயர் சொல்பார், பரிசேயர் வந்து வஸ்திர தொங்கல் அதை நீளமாக்கி காப்பு நாடாக்களை அகலமாக்கி இதெல்லாம் செய்கிறாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. இன்றைக்கி நிறையா டினாமினேஷன் சர்ச்சஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காப்பு நாடாக்கள் அகலமாக்குறதும் அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி அகலமாகிடும். அப்புறம் தொங்கும், வஸ்திரத்தில் கயிறு கட்டி ஒன்று தொங்கும், அதுதான் வஸ்திர தொங்கல். சரி, ஓகே, அது ஒரு நல்ல ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம ஒரே இடத்துல அதை வாசிக்கலாம். அப்படின்னா நம்ம இந்த கண்ணுக்கு கண் வாசித்தோம் இல்லையா, அது வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் வாசித்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே காணா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 கடைசி வரைக்கும் அதில் வாசித்தோம். அப்படின்னா அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாருன்னா, இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய விஷயத்தை சொல்லி அவர் செய்கிறார்ல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு பார்க்கவே கூடாது. இச்சையோடு பார்த்தாவே இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. அதே போல் கொலை செஞ்சாதான் பாவம், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு வாசிங்க. இப்போ சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்வது. ஷுட் நாட் ஒர்க் ஆன் சாபத் டே அண்ட் ஷுட் கீப் இட் ஹோலி, பட் டுடே லாட் ஆஃப் டோன்ட் ஃபாலோ தேர் ஒர்க் ஆன் சாபத். ஸோ இன்றைக்கி நம்ம சாபத்தில் நமக்கு வந்து ஸோ ஆண்டவர் அதை நமக்கு சொல்லலை. புதிய ஏற்பாடில் என்றைக்கு வேணாலும் கூடிக்கோங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் கூடிக்கோங்க, யார் வேணாலும் கூடிக்கோங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தனால தான் நம்ம எத்தனை நாள் வேணாலும் கூடுறோம். ஸோ கன்வென்ஷன் அது இது சிறப்பு கூட்டம்லாம் வைக்கிறோம், எப்போ வேணால் கூடுறோம், எங்கே வேணால் கூடுறோம். ஆண்டவர் சொன்னனால தான். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, இஷ்டத்துக்கு எங்கே வேணால் கூட முடியாது. அந்த ஆலயத்தில் அந்த தேதியில் ஆண்டவர் சொன்ன மாதிரி குடும்பமாக வரணும், ஆண்கள் மட்டும் வரணும்னா ஆண்கள் மட்டும்தான் வரணும். அதுபோல் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டை கொடுத்துருந்தார். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்படி இல்லை. வி ஹேவ் சம். நம்ம வந்து சுவாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், வி ஆர் கால்டு டு பி ஃப்ரீ. ஃப்ரீ ஃப்ரம் வாட் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மெசேஜ் எடுக்கலாம். சரி, ஓகே. அப்போது இந்த மத்தேயு 21 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துலேருந்து
45 வசனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாகவுமே நிறைய விஷயங்களை சொல்லி இயேசு இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நிறைய பாடல்கள், இப்போ சமீபத்தில் நிறைய பாடல்கள் வரும்பொழுது எல்லாருமே சத்துருக்கள் எருவாகி போவார்கள், சத்துருக்களை ஏறி மிதிப்பேன், சத்துருக்களின் தலையை உடைப்பேன், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், சத்துருக்கள் ஆச்சா போச்சா ஒன்றுமில்லாமல் ஆயிடுவாங்க, அப்படியே நிறையா பாடல்கள். அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. நிறைய பாட்டு இருக்குது. அடிப்பேன், உதப்பேன், எருவாகி போவாங்க, ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. எக்கச்சக்கமான நிறைய பாட்டு அதில் வருது. நம்மளும் நல்லா ஜாலி, நல்லா தான் இருக்குது. ஆமாம், எதிரிகள் அழிந்து போவார்கள் அப்படின்னு நல்லா பாடிடுறோம் நம்மளும் கூட சேர்ந்து. ஆனால் அவங்க எடுக்கிற இந்த வசனம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் வந்து தான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சத்துருவை என்ன பண்ண சொன்னார்? அடிக்க சொன்னாரா? உதைக்க சொன்னாரா? அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுரு, முற்றிலும் நிர்மூலம் பண்ணுவாயாகன்னு சொன்னாரா? புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா நமக்கு சத்துருவை என்ன பண்ண சொன்னார் சொல்லுங்க பாப்போம். பிரதர், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்னாங்க. சத்துருக்களை சிநேகிங்க, லவ் யுவர் எனிமீஸ். இங்கிலீஷ் அழகாக இருக்கும், லவ் யுவர் எனிமீஸ், சத்துருக்களை நேசியுங்கள். அப்போது நிறைய விஷயம் இது போல் டைரெக்டாக இப்படி செய்யாதீங்கன்னு இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் சில விஷயம் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அது எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நமக்கு அது ஆஸ் கிறிஸ்டியனா, ஆண்டோடைய பிள்ளையா, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாது. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், சத்துருவை மிதிப்பேன், அவங்கள ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க, நான் நிர்மூலம் பண்ணுவாய் எல்லாம் சொன்னார். பட் நமக்கு வரும்பொழுது சத்துருக்களை சிநேகிக்கணும். லவ் யுவர் எனிமீஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது அதுதான். சத்துருக்களை நான் வெறுக்காமல் இருந்துடுறேன், அவங்கள பார்த்தா பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கு மேலே என்னை எதுவும் செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு இல்லையா? ரொம்ப கஷ்டம். சத்துருவை நேசிக்கிறது ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஒன். சொல்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சொல்லிடலாம் ஈஸியாக. சத்துருவை ஸ்நேகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையுமே நம்ம வாழ்க்கையில் சத்துருன்னு ஒருத்தன் பெரிய சத்துரு செஞ்சான் அப்படின்னு நமக்கு எவ்வளோ இருக்கும். அவனை பார்க்க போவோமா, முகத்துலேயும் முழிக்க மாட்டோம், அவன்கிட்ட பேசவே மாட்டோம். அவன் அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் திரும்பிடுவான். ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருக்கணும். ஏசு அப்படி செஞ்சார் இல்லையா? சத்துருவை ஸ்நேகிச்சேன். யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வந்தான், காசுக்கு காட்டி கொடுக்க வந்தான். அப்போது இயேசுக்கு தெரியும் இல்லையா, அவன் காட்டி கொடுக்க வரான்னு தான் தெரியும் இல்லையா? 30 காசுக்காக காட்டி கொடுக்க வரான்டா அப்படின்னு தெரியும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு தெரியும் அவன் நம்மளே காட்டி கொடுக்க தான் வரான் அப்படின்னு. கிட்ட வர விட்டு அவன் கட்டி பிடிக்கிறப்ப அப்படியே கழுத்தை நெரிச்சு, அயோக்கிய பயலை என்னைய நீ என்ன பண்ணுற, காட்டி கொடுக்குறடா அப்படின்னு என்னமோ ஏதோ செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பயுமே ஒரு கோவப்பட்டு எதுவுமே பேசலை. சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய், அவன் கண்ணத்தில் முத்தம்புறான், அவனை ஒன்றும் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ அதே போல் நிறைய இடத்துல இப்போ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ சத்துருக்களை அவர் நேசிக்கிறத பார்க்குறோம், அன்பு கூறுறத பார்க்குறோம். ஓகே, சரியா? அப்போ நம்ம இது போல் நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. எல்லா வாக்குத்தத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு 1000 2000 எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சு ஜெபிக்கிறது, அதில் வச்சு ஜெபிக்கிறது, இதில் வச்சு ஜெபிக்கிறது. முதலாவது இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஃபஸ்ட்டு இருந்துக்கிட்டா, அப்புறம் வருஷத்துக்கு ஒன்று வந்துச்சு, அப்புறம் மாதத்துக்கு ஒன்று வந்துச்சு. புது வருஷம் தொடங்குது இல்லையா, அப்போது வாக்குத்தத்தம். புது மாதம் தொடங்குது இல்லையா, 1ஆம் புது மாதம், அப்போ மாதம் வாக்குத்தத்தம். புது வாரம் தொடங்குது இல்லையா, மண்டே தானே ஃபஸ்ட் டே, அப்போ மண்டே வாக்குத்தத்தம். இப்போது ஒரு நாளும் புது நாளுங்க, ஈச் நியூ டே இல்லையா அப்படின்னு. இப்போ டெய்லி வாக்குத்தத்தம். ஸோ யாருக்கு சொன்னது, எதுக்கு சொன்னது, எதுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எடுத்து தூக்கி போட்டு அதை வெட்டி இங்கே ஒட்டி போட்டு ஒரே மக்களை ஜாலியாக மக்களை பிடிச்சிருக்கு, ஆஹா கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் போயிட்டுருக்கு. ஆனால் அது அந்த பர்டிகுலர் வர்ஸ், அந்த குறிப்பிட்ட வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, அது நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப அதை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், தியானம் செய்யணும். இல்லை அப்படின்னா நம்ம மனுஷனுடைய கற்பனைகளை போதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒன்ஸ் அதை சொன்னார், நமக்கு அதை சொல்லலைங்கிறப்ப வி கேன் நாட் ஃபாலோ. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சப்போ கொல்லிவாய் சர்ப்பங்கள் ஆண்டவர் விட்டார் இல்லையா, கொல்லிவாய் சர்ப்பம் பாம்பு எல்லாரும் கடிச்சிது. அப்போ மோசைக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், எப்போ நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி நீ தூக்கி நிறுத்து, யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களாம் பிழைச்சிக்குவாங்க அப்படின்னாரு. அதே போல் ஜனங்கள்லாம் நோக்கி மோசை அதை செஞ்சு நிறுத்தினார். ஜனங்கள்லாம் நோக்கி பார்த்தாங்க, பாம்பு யாரெல்லாம் கடிச்சிச்சோ அவங்களாம் நோக்கி பார்த்துட்டு சாவாமல் பிழைச்சிக்கிட்டாங்க.
அதோட அதை பற்றி விஷயம் அவ்வளோதான். அப்புறம் எசேக்கியா ராஜா நாட்களில் பார்க்குறப்ப அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தெரியல, மேபி ஒரு 100-200 வருஷத்துக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை நிகுஸ்தான் அதை உடைத்து போட்டான், அகத்து நிகுஸ்தான் என்று பேரிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வெண்கல சர்ப்பம் அன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு, வச்சுக்கிட்டு பூஜை இவங்க கும்பிட்டு இருந்துருக்காங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அது ஆண்டவர் சரின்னு சொன்னாரா? நான் தான் இப்போ வெண்கல சர்ப்பத்தை கொடுத்தேன், நீ தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரா? இல்லை. அப்போ அவங்களுக்கே சில விஷயங்களை கொடுத்து அது சில நாளுக்கு தான், சில நேரங்களுக்கு தான், அது அவங்களே தொடர்ந்து செய்யும் பொழுது நோ, ஆண்டவருக்கு அது பிடிக்கலன்னு தான் அவர் சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது ஆண்டவர் தானே சொன்னார், ஆண்டவர் தானுங்க வெண்கல சர்ப்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறது எப்படி தப்போ, அதே போல் நமக்கு அப்ளிகபிள் ஆகாத சில கட்டளைகள் கற்பனைகள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தானுங்க சொன்னார், நம்ம அப்பா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்ளிகபிளாக பண்ண முடியாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நமக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இல்லையா, பகுத்து அறியணும். நிருபங்க வாசம், நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் ஆகி, இல்லையா, அது 2-3 இடத்துல வருது, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் ஆகி. ஸோ அந்த வார்த்தை ரொம்ப நல்ல ஒரு வார்த்தையில். ஸோ பகுத்து நம்ம அறியணுமா, சத்தியத்தை பகுத்து நம்ம போதிக்கணுமா. ஸோ நம்ம வாசிக்கிறப்போ என்ன கண்ணாமனான்னு எல்லாம் எனக்கு அப்படின்னு நம்ம எடுத்து இது கூடாது. ரீட் பண்ணணும், கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும், மெடிடேட் பண்ணணும். நமக்கு அது ஆஸ் எ கிறிஸ்டியன் புது உடன்படிக்கையில் அப்ளிகபிள் ஆகுமா, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ மற்ற நான் சொன்ன அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். ஒரு தடவை 5ஆம் அதிகாரம் 21 வாசிங்கன்னா ஒரு வரிசையாக சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்வார். இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் நாங்களும் சொல்லுகிறேன். ஸோ கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம இன்றைக்கி கூட நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் மைனர் கார்டு ஃபார்மேஷன். நம்ம போன வாரம் மேஜர் கார்டு ஃபார்மேஷன் பார்த்துட்டோம். ஸோ மேஜர் கார்டு ஃபார்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, சேம் பேட்டர்ன் தான் இல்லையா. சரி, நான் ஸோ மேஜர் கார்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதுன்னா மைனர் கார்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம மேஜர் கார்டுக்கும் பார்த்துருப்போம், அதில் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கார்ட்ஸ்னால் என்ன? ஸோ கார்டு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸ், அந்த கீஸ்களை ஒரே நேரத்தில் அமுக்கி வாசிக்கிறது தான். ஓகே, அதை தான் நம்ம கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தனித்தனியாக வாசிப்போம் இல்லையா, நம்ம ஸ்கேல் வாசித்தோம் இல்லையா, ஸ்கேல் வாசிக்கிறது, தனித்தனியாக நோட்ஸ் வாசிக்கிறது, சிங்கிள் நோட்டாக வாசிக்கிறது நோட்ஸ் அப்படின்னுவோம். ஓகே, ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் அப்படின்னா சிங்கிள் நோட்டாக வாசிக்கிறது. ஆனால் 2 இல்லை 3 இல்லை 4 அதுபோல் சேர்த்து அமுக்கி ஒரே நேரத்தில் அப்படியே வாசிக்கிட்டே போகிறது கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நோட்ஸ் வாசிக்கிறது மெலடி அப்படின்னு சொல்லுவோம், கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஹார்மனி. இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு மியூசிக் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ கார்ட்ஸில் 2 பார்த்தோம், மேஜர் கார்ட், மைனர் கார்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி மைனர் கார்டு பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் கார்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஃபார்முலா 135. மைனர் கார்டுக்கும் அதே ஃபார்முலா 135. ஆனால் என்ன ஆக்சுவலானா நம்ம மேஜர் ஸ்கேலில் 135 பார்த்துருப்போம், மைனர் ஸ்கேலில் 135 பார்ப்போம். ஸோ அதான் அப்போது அந்த 135 ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம மேஜர் கார்ட்ஸும் எடுத்து ஈஸியாக எழுதிடலாம், மைனர் கார்ட்ஸும் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ முதல்ல சி மைனர் கார்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ சி மைனர் கார்டு நமக்கு வேணும்னா நம்ம சி மைனர் ஸ்கேல் முதல்ல எழுதிக்கணும். சி மைனர் ஸ்கேலோட நோட்ஸு சி டி இ ஃப்ளாட், எஃப் ஜி ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. ஓகே, ஸோ இதுதான் சி மைனர் ஸ்கேல். கீழே நோட் நம்பர்னால் ஜஸ்ட் 1 2 3 4 தான் வரிசையாக எழுத கவுண்ட் பண்ண வேண்டியதான். C1 D2 E ஃப்ளாட் பண்ணால் அப்படியே வரிசையாக போனால் அடுத்த C 8 அப்படி வரும். ஓகே, ஸோ இதில் 135 அப்படின்னு பார்க்கும்பொழுது 1க்கு மேலே என்ன இருக்குது, C இருக்குது, 3க்கு மேலே E ஃப்ளாட் இருக்குது, 5க்கு மேலே G இருக்குது. அப்போது சி மைனர் கார்டு 135 அப்படின்னு சொல்லும்பொழுது C E ஃப்ளாட்டு G, C E ஃப்ளாட் G. ஸோ நீங்கள் மேஜர் கார்டு மைனர் கார்டு பார்க்கும்பொழுது அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 1 and 5 சேமாக தான் இருக்கும் எல்லா கார்டுக்குமே, நடுவில் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறையும். இப்போ மேஜர் கார்டுனா பார்த்தோம் CEGன்னு வந்துச்சு இல்லையா,
அப்போ அந்த சிஇஜியும் மைனர்லேயும் அப்படியே தான் இருக்கும். நடுவில் இருக்க ஈக்கு பதிலாக இ ஃப்ளாட். இதே போல் தான் எல்லா கார்டுக்குமே அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 1 and 5 அது மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 1 and 5 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறையும், அதிகமாகாது, குறையும். ஓகே, அப்போ சி மைனர் கார்டுனா சி இ ஃப்ளாட் ஜி நம்ம சேர்த்து ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். ஸோ கீபோர்டில் நம்ம பார்க்கும்பொழுது சி ஃப்ளாட் ஜி 135ங்கிறது வந்து நோட் நம்பர், ஃபிங்கர் நம்பர் 1 2 3. நான் ஏற்கனவே சொன்னது போல் கார்டு வாசிக்கிறப்போ 1 2 3 ஃபிங்கர் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஏன் அப்படின்னா வேறு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, வேறு மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் 1 2 3 எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃப்யூச்சரில் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் பிடிக்கணும், மைனர் 7th மேஜர் 7th கார்டு இம்ப்ரவைஸ் பண்ணணுன்னா நமக்கு வந்து இந்த ஃபிங்கர் இருந்தால் தான் நமக்கு 2 ஃபிங்கர் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணி வாசிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ பழகிறப்போ 135ன்னு நம்ம ஃபிங்கர் நம்பர் வச்சு பழகிட்டோம்னா அப்போ நமக்கு ஃபிங்கர் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம போட இதுவே போதும் 3 கார்டில் வாசிச்சிடலான்னு போயிடும். ஸோ அதனால தான் 1 2 3 ஃபிங்கர் நம்பர் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் வாசிக்க ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். ஓகே, ஸோ ஒன்றும் இதாக இருக்காது. ஓகே, ஸோ சி மைனர் இது இப்போ நினைக்கிறேன் சி இ ஃப்ளாட் ஜி. அடுத்து டி மைனர் கார்டு. ஸோ டி மைனர் கார்டுக்கு நம்ம மேஜர் கார்டு ஃபார்ம்லாம் போட்டிருக்கேன்னா, சாரி மைனர் கார்டு ஃபார்ம்லாம் மாற்றாம போட்டிருக்கேன். ஸோ 1 3 5 தான். ஓகே, ஸோ டி மைனருக்கு டி மைனர் ஸ்கேல் எழுதிக்கணும். டி இ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி. ஸோ நோட் நம்பர் 1லேருந்து 8. ஸோ 135 அப்படின்னு சொல்லும்பொழுது 1க்கு மேலே டி, 3ல் எஃப், 5ல் ஏ. ஸோ அப்போ டி மைனர் கார்டுனா டி எஃப் ஏ. ஸோ எழுதுறவங்க எழுதிக்கோங்க. டி மைனர் கார்டோடைய நோட்ஸு டி எஃப் ஏ. நெக்ஸ்ட்டு ஓகே, டி மைனர் அதே பியானோவில் பார்க்குறப்ப டிஎஃப்இ அப்படி இருக்கும். 135. ஸோ ஃபிங்கர் நம்பர் 1 2 3. இ மைனர் கார்டுக்கு மைனர் கார்டு ஃபார்மில், சாரி இங்கே மேஜர் இருக்குது, மைனர்னு போட்டுக்கோங்க. மைனர் கார்டு ஃபார்மில் 135. இ மைனர் ஸ்கேல் இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி சி டி இ. E minor scale E F sharp G A B C D E. 1ல் E, 3ல் G, 5ல் B. ஸோ அப்போது E G B. E மேஜர் பார்த்தீங்கன்னா E B அப்படியே இருக்கும், ஜிக்கு பதிலாக G ஷார்ப் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மேஜர் கார்டு நல்லா வாசிச்சிருந்தீங்கன்னா மைனர் ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு ஒரு நோட் தான் மாற்ற போகிறீங்க. ஓகே, ஸோ E மைனர் E G B. ஸோ இது கார்டு 1 2 3 1 2 3 4 5. ஓகே, இ வரைக்கும் பார்த்துருக்கோமா? நெக்ஸ்ட்டு எஃப்ஜிஏபி 4மே அசைன்மெண்ட். ஓகே, ரைட்டிங் அசைன்மெண்ட். ஸோ அதே போல் சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் மைனர். மைனர் கார்டு ஃபார்மில் 1 3 5. சி ஷார்ப் மைனர் ஸ்கேல் பார்க்குறப்ப சி ஷார்ப் டி ஷார்ப் இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ பி ஷார்ப் சி ஷார்ப். அப்போ 1ல் சி ஷார்ப் இருக்குது, 3ல் இ இருக்குது, 5ல் ஜி ஷார்ப் இருக்குது. அப்போது சி ஷார்ப் மைனர் கார்டுடைய நோட்ஸு சி ஷார்ப் இ ஜி ஷார்ப். ஸோ எழுதிக்கோங்க சி ஷார்ப் இ ஜி ஷார்ப். ஓகே, ஸோ சி ஷார்ப் மைனர் அதே கீபோர்டில் ஆகிறப்ப சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் 1 3 5 ஃபிங்கர் நம்பர் 1 2 3. நெக்ஸ்ட் டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட் மைனர், டி ஷார்ப் மைனர் கார்ட் மைனர் ஃபார்முலா 1 3 5. இப்போ டி ஷார்ப் மைனருக்கு டி ஷார்ப் மைனர் ஸ்கேலில் பார்க்கணும். டி ஷார்ப் மைனர் ஸ்கேலுடைய நோட்ஸ் டி ஷார்ப் இ ஷார்ப் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் பி சி ஷார்ப் டி ஷார்ப். 1ல் டி ஷார்ப், 3ல் எஃப் ஷார்ப், 5ல் ஏ ஷார்ப். அப்போது டி ஷார்ப் மைனர் கார்டுடைய நோட்ஸ் டி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஏ ஷார்ப். D sharp, F sharp, A sharp.
ஓகே 2 பார்த்துட்டோம், இன்னும் 3 இருக்கா? ஓகே இது பியானோவில் டி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஏ ஷார்ப், இதில் இன்னும் 3 இருக்கு. ஏன்னா எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் அது 3 ரைட்டிங் அசைன்மெண்ட். அப்போது எஃப் ஜி ஏ பி எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் மொத்தம் 7 நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் 12 எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க, அனுப்புனா நல்லது. ஓகே ஓகே ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட் 12 மைனர் கார்ட்ஸும் எழுதணும். அதே போல் வீடியோவும் 12 மைனர் கார்ட்ஸ் வாசிக்கணும். ஸோ ரைட்டிங் அசைன்மெண்ட்டில் 2 இருக்கும். நம்ம தொடர்ந்து சவுண்ட் மேட்ச் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே ஸோ நீங்கள் எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதினா கூட ஓகே தான். சார்ட் போட்டுட்டு சி மைனர் டி மைனர்னு போட்டு அதோட நோட்ஸை மட்டும் நீங்கள் எழுதி இதை வச்சுக்கலாம். ஒர்க் ஷீட் மாதிரி நீங்கள் அதை தனியாக எழுதிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ஃபேராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஃபேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கார்ட்ஸை செக் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சார்ட் இருந்ததுன்னா நம்ம ஒரு பேஜுக்கும் அந்த எழுதி நிறையா இருந்தோம்னா நமக்கு திரும்ப ரீகால் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அது இந்த மாதிரி சார்ட் போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2வது ரைட்டிங் அசைன்மெண்ட் வந்து சவுண்ட் மேட்ச். நம்ம வந்து 2 நோட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ 3 நோட்ஸ். 3 நோட்ஸில் சிடிஆர்இ அதில் 5 எக்ஸசைஸ் இருக்கும். டிஇஆர்எஃப் அதில் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கும். இஎஃப்ஆர்ஜி அதில் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ 15 எக்ஸசைஸ் நாளைக்கு அந்த லிங்க்கு ஷேர் பண்ணுவாங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே போகிறனால அவங்க லீடர்ஸ் அதை பார்த்தா ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ ஷேர் பண்ணுவேன். ஸோ கிளாஸுமே நான் ரெக்கார்ட் பண்ணி எப்போவும் ஃப்ரைடே அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு கொஞ்சம் நான் வெளியே போகிறனால நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே நான் வந்து லெசன் இன்றைக்கி லெசனை அப்லோட் பண்ணிடுறேன். வராதவங்க இல்லை இன்னைக்கு திரும்பி பார்க்கணுன்றவங்களும். ஆமாம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறப்ப உங்கள் லேப்டாப் மைக்கில் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஸோ இது இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, இந்த மைக் வந்து ரெக்கார்ட் மட்டும்தான் ஆகும். ஏன்னா லைவ்லேயே ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இதுலேயும் பேசுனா ரெக்கார்டு ஏதாவது ஒன்று கட் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த மைக் யூஸ் பண்ணுவோம். நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த மைக்கு தான் ஆகும். ஸோ அதுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இஃப் யூ வாண்ட் டு லிசன் அகேன் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த ஆடியோ அட்வான்டேஜ். ஓகே ஸோ இப்போ ரைட்டிங் அசைன்மெண்ட் 2 12 மைனர் கார்டும் எழுதணும். அப்புறம் இந்த 3 அதாவது 15 எக்ஸசைஸும் சவுண்ட் மேட்ச் பண்ணி எனக்கு எழுதி இந்த ரைட்டிங் அசைன்மெண்ட் 2மே எனக்கு பர்சனலாக தான் வாட்ஸ்அப் அனுப்பணும். எப்போதுமே ரைட்டிங் அசைன்மெண்ட் யூ ஹேவ் டு சென்ட் மீ பர்சனலி ப்ரைவேட்லி. சரிங்களா? அதை எப்போது மறந்துட வேண்டாம். ஸோ வீடியோ அசைன்மெண்ட்டு இதுதான். வீடியோ அசைன்மெண்ட்டு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஃபிங்கர் பிளேஸ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. டி மைனர், இ மைனர், எஃப் மைனர், G minor, A minor, B minor. ஓகே இந்த மாதிரி எல்லா கார்டும் வாசிச்சோடனே அந்த ரிதம் நீங்கள் போட்டுட்டு 4/4 கவுண்ட்டுக்கு 2 வாட்டி அது வந்து வாசிக்கணும். One, 2, 3, 4 and change. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. E minor. F minor. C minor, G,
ஓகே, ஸோ நம்ம மேஜர் கார்டு வாசிச்சப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டு தேர்ட் எக்ஸசைஸ் வாசிக்கிறப்போ இப்போ நமக்கு அக்கம்பனிமெண்ட் ஆன் பண்ணிவிட்டு ரிதம் போட்டு சி மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு சிக்கு எழுதுனா சி மேஜர் கார்டு நமக்கு ப்ளே ஆகும் அக்கம்பனிமெண்ட்டில். அதே போல் டி எழுதுனா டி மேஜர், இ எழுதுனா இ மேஜர், இது போல் சிங்கிள் நோட் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு கார்டு வரும். ஆனால் மைனருக்கு வந்து நம்ம சிங்கிள் நோட் ப்ரெஸ் பண்ணால் வராது, ஏன்னா சிங்கிள் தான் மேஜர் வருது இல்லையா. ஸோ சி மைனருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சி கீயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாக் கீ, அதாவது பி ஃப்ளாட் ஆர் ஏ ஷார்ப்னு சொல்லுவோம் இல்லையா, சியும் பி ஃப்ளாட்டும் அதை சேர்த்து அழுத்தினீங்கன்னா சி மைனர் வரும். அதாவது ஷார்ட்டாக யூஸ் பண்ணால் 2 ஃபிங்கரில் சொல்கிறேன். ஸோ மைனர் கார்ட்ஸுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் சிங்கிள் ஃபிங்கரில் வாசிக்க முடியாது, 2 ஃபிங்கரில் தான் வாசிக்க முடியும். அப்போ சியும் பி ஃப்ளாட்டும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம்னா சி மைனர் வரும். சரியா? அப்போ சி மைனர் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஆக்டேவில் வாசிக்க முடியும், ஏன்னா சிக்கு அப்புறம் பி சியில் தான் ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆக்டேவில் தான் சியும் பி ஃப்ளாட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியும். டி மைனருக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆக்டேவில் போயிடலாம், ஏன்னா டியும் சி ஷார்ப்பும் சேர்த்து அழுத்தினா டியும் டி ஃப்ளாட்டும் சேர்த்து அழுத்தினா டி மைனர் வரும், லெஃப்ட் ஹேண்டில் சொல்கிறேன். அதே போல் இ மைனர்னால் இயும் இ ஃப்ளாட்டும், எஃப் மைனர்னால் எஃப்பும் இ ஃப்ளாட்டும். அதாவது அந்த இப்போ எஃப் மைனர்னால் எஃப்பும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த நெக்ஸ்ட்டு பிளாக் கீ அதை கணக்கு வச்சுட்டா தான் மைனர் கார்டு வந்து நமக்கு வந்து வரும். சரியா? ஸோ அதை வந்து அது மட்டும் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துக்கோங்க, 2 ஃபிங்கர் வரும். அப்புறம் ஃபுல் கார்டு நம்ம பிரச்சனை இல்லை, அது நமக்கு ரைட் ஹேண்டில் பிடிக்கிற அதே கார்டு தானே வாசிப்போம். ஃபுல் கார்டு ஓகே. ஸோ அப்போது அதே போல் 4 எக்ஸசைஸ் மாதிரி ஜஸ்ட்டு ஃபிங்கர் மட்டும் செட் பண்ணி சி மைனர் டி மைனர் சும்மா வச்சு வாசிங்க. அப்புறம் ரிதமை போட்டுட்டு 4/4 கவுண்ட்டுக்கு 2 வாட்டி நீங்கள் வந்து கார்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் கார்டு போட்டுட்டு அப்புறம் ஃபுல் கார்டு ரைட் ஹேண்டில் என்ன கார்டு வாசிக்கலாம் அதே ஃபிங்கர் மாதிரி, இல்லை வேறு ஃபிங்கரோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம், பட் சேம் கார்டு வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இந்த 2 கீ ப்ரெஸ் பண்ணல சி மைனர் வந்துடுது, அப்புறம் ஏன் நம்ம 3 ஃபிங்கர் வாசிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயுமே நம்ம போக போக நிறையா கார்ட்ஸ் வாசிக்கணும், மைனர் 7 மேஜர் 7 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வாசிக்கணுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டில் 5 ஃபிங்கர் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அந்த கார்ட்ஸுக்கெல்லாம். அப்போ நம்ம டபுள் ஏ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம கார்டு இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இல்லை எனக்கு ஜஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த இப்போ மேஜர் கார்டுனா 3 கார்டு இல்லை வாசிச்சிடலாம், அதே போல் மைனரும் 3 கார்டு போதும், அந்த மாதிரி மட்டும் நான் வாசிக்கிறேன், எனக்கு மேஜர் மைனர் மட்டும் போதும், மற்ற கார்டெலாம் வாசிக்க போகிறது இல்லைன்னா நம்ம அதை மட்டும் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ஆர் இன்னும் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபுல் கார்டு நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் அந்த பிடிக்க முடியும். ஏன்னா மேஜருக்கு சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம், மைனருக்கு 2 ஃபிங்கர். ஸோ அதுக்கு மேலே அந்த கார்ட்ஸ்லாம் போகிறப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ரைட்டிங் அசைன்மெண்ட் 2, வீடியோ அசைன்மெண்ட் 1. அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமலாம் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இந்த லெசனில், இல்லை இது மாதிரி எடுத்த லெசனில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம், சந்தேகங்கள். சார் அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கீ சியை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க பிளாக் கீ ப்ரெஸ் பண்ண அப்படிதான் சார்? ஆமாம், ரெண்டையும் சேர்த்து அழுத்தணும் ஒரே நேரத்தில். ஓகே. சியும் பி ஃப்ளாட்டும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் நமக்கு சி மைனர் லெஃப்ட் ஹேண்டில் வரும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறப்ப நீங்கள் செகண்ட் ஆக்டேவில் வாசிட்டு போயிட்டே இருப்பாங்க. யூஸ்வலாக கீபோர்டில் செகண்ட் ஆக்டேவில் எஃப் ஷார்ப் வரைக்கும் தான் அந்த அக்கம்பனிமெண்ட் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அதனால் நீங்கள் சி மைனர் மட்டும் செகண்டு சியும் அந்த பி ஃப்ளாட்டும் வாசிங்க. டி மைனர்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டேவ்லேயே வாசிச்சிடுங்க. அதாவது சி தான் ஆரம்ப நோட்டு இல்லையா, சிக்கு பக்கத்தில் டி இருக்குது, அந்த டியும் டி ஃப்ளாட்டும் அங்கேருந்து டி மைனர் வாசிங்க. சி மைனர் மட்டும் செகண்ட் ஆக்டேவில், டி மைனர் வந்து ஃபஸ்ட் ஆக்டேவில். சரிங்களா? ஸோ அப்படி வாசிங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சவுண்டு மேட்ச் யாருக்கா டஃப்பாக இருக்குதா? ஓகேவா? சவுண்டு மேட்ச் பண்ண முடியுதா? அந்த 2 நோட்ஸ் சிஆர்டி எனக்கு லிசன் பண்ண முடியல, மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறீங்களா? பிரதர் டேவிட் ஜெய்பால், நீங்கள் அந்த சவுண்ட் மேட்ச் அனுப்பிட்டீங்களா? ட்ரை பண்ணிங்களா? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே மார்னிங் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஈவினிங் டைம் தான். அப்போ சொல்லுங்கள், மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். சார் மார்னிங்ல 9 o'clock முன்னாடினா ஓகே. 9 o'clock முன்னாடின்னா சரி பார்ப்போம். அப்படி மார்னிங்னா சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மண்டே டியூஸ்டேயில் நைட்டு ஒரு 1/2 hour அதை லிசன் பண்ணப்போ இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? சார் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். வேறு யாருக்கா சவுண்ட் மேட்ச் ஆகலை, பண்ண முடியல அப்படின்ட்டுருக்கிறீங்களா? அதே போல் நீங்கள் கார்ட்ஸ் வாசிக்கும் பொழுது இந்த டைமிங் இருக்கு இல்லையா, டைமிங் அதாவது கரெக்டான அந்த ஒன்றில் கரெக்டாக ஆரம்பிக்கிறது, அது ஒரே நேரத்தில் டக்குன்னு வந்துடும் ஒரு சிலருக்கு. ஆனால் வாசிக்க நமக்கு அந்த லிசனிங் இம்ப்ரூவ் வரும். அதனால் நமக்கு டைமிங் கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு வாசிக்காமல் விட்டுறாதீங்க. சரிங்களா? சில விஷயம் வாசிக்க நமக்கு வந்து அது ட்ரெயின் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் வாசிங்க. சில பேர் கூட சொல்லியிருப்பேன் ரெஸ்பான்ஸ் போடும் பொழுது. ஓகே, கொஸ்டின்ஸ் இருக்கா? அதில் நம்ம ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். டவுட். சி ஷார்ப் மைனர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இது பண்ணும்போது எந்த கீஸ் பிரஸ் பண்ணனும்? சி ஷார்ப்புக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டேவ் வாசிக்க முடியாது. செகண்ட் ஆக்டேவ்ல தான் சி ஷார்ப்பும் பி ஃப்ளாட்டும். ஓகே. சி ஷார்ப்பும் பி ஃப்ளாட்டும் சேர்த்து அதுறப்ப சி ஷார்ப் மைனர் வரும். உங்களுக்கு புரியலன்னா அதை அழுத்தி கீபோர்டில் பார்த்தீங்கன்னா காட்டும் என்ன கார்டு வாசிக்கிறீங்க, சி ஷார்ப் மைனர் அந்த மாதிரி வரும். ஸோ அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? சி ஷார்ப்பும் பி ஃப்ளாட்டும். டி ஷார்ப் மைனருக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆக்டேவ் போயிடலாம். ஃபஸ்ட் ஆக்டேவ் போயிட்டு டி ஷார்ப்பும் சி ஷார்ப்பும் அழுத்துனீங்கன்னா டி ஷார்ப் மைனர். எஃப் ஷார்ப்பும் டி ஷார்ப்பும் அழுத்துறப்ப எஃப் ஷார்ப் மைனர் ஃபுல்லாகவே பிளாக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷார்ப்புக்கு எல்லாமே ஃபுல்லாக பிளாக், ரெண்டு பிளாக் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ நல்லா வாசிங்க. நிறைய பேர் நல்லா வாசிக்கிறீங்க. அசைன்மெண்ட்ஸ் வந்து அந்த வாசிக்கிறப்போ வந்து நிறைய பேர் அந்த கவுண்டிங்காக இருந்தாலும் சரி, சவுண்டு மேட்ச்சும் ஒரு 3-4 பேர் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறாங்க நம்ம குரூப்பில். ஸோ ரியலி குட். ஓகே, நம்ம சாங் போகும்பொழுது நம்ம பார்ப்போம். இன்னும் எத்தனை கிளாஸ் இருக்குது? இப்போ தான் மைனர் முடிச்சாச்சா? இன்னும் ஒரு 4 கிளாஸ் இருக்குது தியரி. 4 கிளாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நமக்கு இந்த ட்ரையாக போகாது. மேஜரு மைனரு இதையே சுற்றி பார்த்துட்டு இருக்கலாமா? இன்னொரு 4 கிளாஸில் இதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பாட்டு அப்படி போயிடும், தாளம் பாட்டு சில அந்த மாதிரி போயிடும். அதில் ஒரு 4 கிளாஸ் பல்ல கழிச்சிட்டு கற்றுக்கோங்க. அதே போல் ஸ்கேல்ஸ் டெய்லி ஒரு தடவை எல்லா ஸ்கேலும் எல்லா கார்டும் வாசிங்க. சரியா? இப்போ நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, மேஜர் கார்டு சேஞ்ச் பண்ணுறது, நம்ம அடுத்த கார்டு போகிறப்பையும் சில எக்ஸசைஸ் மாதிரி வாசிப்போம். எதுக்காக இந்த மாதிரி வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாட்டு பாடும்பொழுது வேகமாக பாட்டு ஓடும், நமக்கு சக்குமுலாம் கார்டு மாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு சில விஷயம் நமக்கு மைண்டில் சிக்கு அப்புறம் எஃப் வருது, சி வருது, அடுத்த கவுண்ட்டுக்கு எஃப் வந்து நமக்கு தெரியும். ஆனால் டபக்குன்னு கை மாறணும்ல, அது நமக்கு லேட் ஆகும். ஸோ நினைக்கிற விஷயத்தை எஃப் உடனே வருதுன்னு தெரிஞ்சாலும் கரெக்டாக அந்த கையை தூக்கி வைக்கணும் இல்லையா, அது நமக்கு வாசிக்க தான் நமக்கு வந்து ட்ரெயின் ஆகும். சரிங்களா? அப்போ பாட்டுக்கு கடகடன்னு வாசிக்கணுன்னா ஓகே வாசிக்கலாம். ஆனால் எப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம கொஞ்சமாக பண்ணி தான் அப்புறம் நம்ம ஸ்பீடாக போகும்பொழுது நம்ம வாசிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸசைஸ் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். சரியா? ஸோ ஸ்கேல்ஸாக இருந்தாலும் இப்போ நிறைய இடத்துல இப்போ கார்டு போகும்போது சில பேருக்கு நிறையவே புரியல,
இந்த கார்டு எழுதும்போது டி மேஜர் கார்டு, அஜியோ டி மேஜர் கார்டா, டி மேஜர் ஸ்கேலா அப்படின்னு ரொம்ப சில பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஏன்னா ஸ்கேல் நீங்கள் டெய்லி வாசிக்கல. ஸ்கேல் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா டி மேஜர் ஸ்கேல் தெரியுமே, டி எஃப் ஷார்ப் டக்கு டக்கு நான் நீங்கள் ஸ்கேலை பார்க்காம எழுதியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதான் ஸ்கேலும் சரி கார்டும் சரி, நம்ம பாட்டில் இந்த ரெண்டுமே எல்லா பாட்டாக இருந்தாலும் ரெண்டு தான் மெயினாக நம்ம டீகோட் பண்ணுவோம். எழுதுறது, நோட்ஸ் வாசிக்கிறது, கார்டு வாசிக்கிறது, ரெண்டு தானே. ரெண்டை தாண்டி நம்ம என்ன வாசிக்கிறோம், இன்ட்ரோடு நான் சொல்லிட்டேன், அதுவும் நோட்ஸை வச்சு தான், ஸ்கேலை வச்சு தான் அப்படின்னு. ஸோ ஸ்கேலும் கார்ட்ஸும் நம்ம ரொம்ப தரவாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறது, அது வேறு பாட்டுக்கு ஒரு கார்டில் இருக்காது இன்னொரு கார்டுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணுறோம். நமக்கு அதை ஒழுங்காக லேர்ன் பண்ணல அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அது யார்கிட்ட கேட்டோ இல்லை பார்த்தோம் அப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே. ஸோ தரவாருங்க, டெய்லி ஒன்ஸ் ஒரு தடவை வாசிச்சிருங்க எல்லா ஸ்கேலும் எல்லா கார்டும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. இப்போ ஸ்கேலும் கார்டும் சேர்த்து வச்சா ஒரு 5 நிமிஷம். ஸோ அதுக்கு எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த லெசனுக்கு அது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேளுங்க. சரி ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட சில காலை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் நேர்த்தியாய் வாசிக்க உங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீ தாங்க. நாங்கள் எல்லோரும் இதை கற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே, எங்களுடைய பேருக்காக புகழுக்காக மனுஷரை பிரியப்படுத்த அல்ல ஆண்டவரே, ஆண்டவர்கள் உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக இதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு ஆகிலும் அப்பா அதை கற்றுக்கொள்ளாமல் போய்விட கூடாதபடி தகப்பனே, நீங்கள் எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். கிருபை செய்யுங்க, காத்துக்கொள் நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.